பட்டாபிராமை தொடர்ந்து திருச்சி மற்றும் மதுரையிலும் விரைவில் டைடல் பூங்கா திறக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு செய்தியாளர் அபினேஷுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார், முதல் டைட்டில் பார்க் திமுக ஆட்சி கடந்த 2000 ஆண்டு இனாகரேட் பண்ணாங்க. இப்போ அண்மையில் கோவை, இப்போ திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம், இன்னும் சொல்ல போனா சென்னைக்கு அருகில் ஏறக்குறைய சென்னை தான். சென்னையில் தேர்ட் டைட்டில் பார்க் வருது. இதுல என்னெல்லாம் முக்கியமான சிறப்பு அம்சங்கள்? வட சென்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வர சேர்க்க வேண்டும் என்று மிக ரொம்ப கவனமா இருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள். அது உங்களுக்கு எல்லா செக்டர்லயும் கொண்டு வர்றாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த வடசென்னையில் பாத்தீங்கன்னா டெக் சிட்டி, டெக் சிட்டி, நாலேஜ் சிட்டி, அதுக்கப்புறம் இது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு நாலேஜ் டவுனாக வடசென்னையை கொண்டு வரணும். அப்போ அந்த டேலண்ட் இங்கேயும் வளரும். அப்போ இங்கே நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆனால் அந்த ஜாப்ஸுக்கு தேவையான டேலண்ட் இங்கேயே கிடைக்கும் அப்படின்னா அந்த கிடைக்கும்ன்றதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கிற அரசு கட்டிடங்களில் இதுதான் மிகப்பெரிய கட்டிடமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 21 மாடிகள், ORRக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் அருகாமையில இருக்கு. நம்ம இப்ப நீங்க ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-100 மீட்டர்லயே இருக்கு. பக்கத்துல 700 மீட்டர்ல நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. மிக சரியான ஒரு இதுல நிறுவனங்கள் வரதுக்கான ஆர்வங்களை இப்ப காமிச்சிருக்காங்களா? இது எப்பல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா செயல்பட இருக்கும்? எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இங்க அகாமடேட் பண்ணி வேலை செய்யலாம்? நாங்க முடிச்சு இனாகரேஷன் முன்னாடியே ஒரு 2 ஃப்ளோர் புக் பண்ணிட்டாங்க. இது 5,57,000 சதுரடி இருக்கு. ஆனால் நல்ல பெருநிறுவனங்கள் வரணும், நல்லபடியான ஒரு ஜாப்ஸ் வரணுன்றதுக்காக செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே சரியான நிறுவனங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். திருச்சி மதுரையில் அடுத்த அளவில் பெரிய டைல் பார்க் கட்டுவதற்கான அந்த பணிகளை தொழில்துறை தொடங்கி இருக்கு. அது எந்த அளவில் இருக்கு? அடுத்து ஒரு பெரிய டைல் பார்க் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம திருச்சிக்கும் மதுரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அங்கே பணிகள் துவங்குவதற்கான வேலைகள் எல்லாம் முதற்கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. திருச்சி வெகு விரைவில் ஆரம்பிக்கும் போது மதுரையும் ரொம்ப சீக்கிரமாகவே வேலைகளை பணிகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இரண்டுமே 500,000 அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே ஏறத்தாழ 1 மில்லியன் 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இப்போ கிடைக்க போகுது. இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்சார்ப்ஷனில் தமிழ்நாடு தான் ரொம்ப முன்னிலை. அதுவும் குறிப்பாக சென்னை முன்னிலை இருக்கு. இன்னும் நிறைய ஆஃபீஸ் ஸ்பேசஸ், ஹை எண்ட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் தேவை அப்படின்றது இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட். அதற்கு டைடலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உதவியா இருக்கும் நம்புறேன்.